வணக்கம். இன்றைக்கி நாகை லோட்டஸ் கிச்சனில் நம்ம மாங்காய் பச்சடி செய்ய போகிறோம். மாங்காய் பச்சடி வந்து இனிப்பு, துவர்ப்பு, காரம், புளிப்பு எல்லாம் கலந்தது. அதுக்கு 2 மாங்காய் நான் எடுத்திருக்கேன். சின்ன மாங்காய் தான். எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு பொடியாக கட் பண்ணி எடுத்துகிட்டு வரலாம். இப்போது ஒரு சின்ன சட்டி அடுப்பில் வச்சுருக்கேன். சட்டி நல்லா காயட்டும். ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் உளுத்தம்பருப்பு. இப்போது இந்த கடுகும் உளுந்தும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இப்போ இதில் வந்து ஒரு 2 வரமிளகாய், 2 பச்சை மிளகாய். பச்சை மிளகாய் வந்து நம்ம கீரி போடணும், இல்லைன்னா வெடிக்கும். அடுத்தது ஒரு அரை டீஸ்பூனு மிளகாத்தூள். ஏன்னா நம்ம சேர்த்தது வந்து 2 மாங்காய் அப்படிங்கிறதுனால, சின்ன சின்ன மாங்காய் இருக்கிறதுனால நம்ம வந்து கம்மியாக செய்கிறதுனால தான் நம்ம வந்து மிளகாத்தூள்லாம் கம்மியாக போடுறோம். அப்புறம் இதை வந்து மாங்காய் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதையும் இதில் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இந்த மாங்காவுக்கு தேவையான கொஞ்சம் உப்பையும் நம்ம இதில் சேர்த்துடலாம். உப்பையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். அரை கிலோ இருக்கும் மாங்காவோட வெயிட். இதில் வந்து நம்ம கொஞ்சம் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி சேர்த்துப்போம். சேர்த்துட்டு ஒரு கொஞ்ச நேரம் நம்ம சிம்லேயே இதை ஒரு 2 நிமிஷம் வேக விடுவோம். இப்போது 2 நிமிஷம் ஆகிடுச்சு. இப்போ அடுத்தது வந்து நான் வந்து சர்க்கரை எடுத்து வச்சுருக்கேன். நாட்டு சர்க்கரை ஒரு 100 கிராம் இருக்கும். அதையும் இதில் நம்ம சேர்த்துடலாம். இது வந்து வெல்லமாக இருந்துச்சுன்னா நம்ம வந்து பாகு பதம் இல்லைனாலும் கூட அடுப்பில் வச்சு நம்ம கரைச்சி அதை வடிகட்டி போடலாம். இதில் வந்து தூசெல்லாம் இருக்காது. அதனால் பயப்படாமல் நம்ம நேரடியாகவே இதில் வந்து கலந்துக்கலாம். 100 கிராம் இருக்கும் நாட்டு சர்க்கரை இதில் சேர்த்துருக்கேன். இது எல்லாம் அந்த புளிப்பு, உப்பு, காரம், துவர்ப்பு எல்லாம் அந்த மாங்காவில் இறங்கி கலந்து வர்ற வரைக்கும் ஒரு 2 நிமிஷம் நம்ம சிம்முலேயே அடுப்பில் வச்சுருப்போம். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இது இன்னும் வந்து நம்ம இறக்கி வச்சோம்னா கெட்டி ஆகிடும் நல்லா. இது சூப்பராக இருக்குங்க. சாதத்துக்கு சாப்பிட்லாம், நம்ம சும்மா வெறுசாவே கூட சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இதை நல்லா கொஞ்சம் ஆற வச்சுட்டு சாப்பிட்டு பாருங்கள், அருமையாக இருக்கும். நல்லா ஆற வச்சுட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். நன்றி, வணக்கம்.